ஹாய் நட்புகளே, நான் உங்கள் நெல்லை வசந்தி. மீண்டும் ஒரு பயணம். தூத்துக்குடி மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து இரு பெண்கள் நாட்டு நடப்புகள், அன்றாட அரசியல் நிகழ்வுகள், மனிதர்களினுடைய பார்வையில் எப்படியான இந்த உலகம் பயணிக்கு, இதெல்லாம் ஒரு வீடியோவா கண்டென்ட்டா போட்டா அது எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனையில என்னோடு ஜெயா அப்படின்றவங்க இணைய போறாங்க. நீங்க தான் எங்களுக்கு இந்த நெல்லை வசந்தி சேனலுக்கு இதற்கு முன்பு ஆதரவு தந்த மாதிரி இனிமேலும் உங்களுடைய ஆதரவு தொடரும் என்று சொல்லி என்னோட சேர்ந்து அந்த வீடியோவில் பங்கேற்க போற ஜெயா அப்படின்றவங்கள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவங்களும் நானும் சேர்ந்து ஒரு இரு கிராமத்து பெண்கள் நாட்டு நடப்புகளை பற்றி ஆலோசனை செய்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இன்று உழைப்பாளர்கள் தினம். இந்த உழைப்பாளர்கள் தினத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உழைப்பாளர்கள் தான். நாம யாருமே உழைக்காம வாழ்றதில்ல. அந்த உழைப்பாளர்கள் தினத்துல உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தினத்துடைய வாழ்த்துக்களை கூறி நம்ம நாட்டு நடப்புகள்ல இன்னைக்கு உழைப்பை பற்றின ஒரு வீடியோவை கண்டென்ட்டா நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெயா அவர்களும் இந்த கண்டென்ட்டை கொண்டு போவாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய் ஜெயா. ஹாய் வசந்தி. அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய தோழி வசந்தி அவர்களுடைய யூடியூப் சேனலில் அவர்களுடன் சேர்ந்து சமூக பிரச்சனைகளை பற்றி அலசி ஆராய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தோழி வசந்திக்கும், அதை பார்த்து இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நீங்களும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய தோழி வசந்தி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த சேனல்ல வரக்கூடிய நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுல வரக்கூடிய நாங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எது சரி எது தவறு என்று பட்டாலும் அதை கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அக்கா, உழைப்பு இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம். ஆமா, உழைப்பு எல்லாரும் நம்ம உழைக்கிறோமாக்கா? கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள தூய்மை பணியாளர்கள் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே உழைப்ப வச்சுதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் எப்படின்னா, நம்ம மேல்தட்டு மக்களை விட அடித்தட்டு மக்களான தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் என்னுடைய இந்த உழைப்பாளர் தினத்துல நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வாசேன். ஏன்னா ஒரு நாடு சுத்தமா இருக்கணும், ஒரு தெரு சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் சுத்தமா இருந்தாதான் நம்ம நாடு மற்ற எல்லா துறையிலுமே சிறந்து விளங்கும். ஒரு சுத்தமா ஒரு தெருவா எதுவா இருந்தாலும் நல்ல இதா இருந்தா அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கெல்லாம் நம்ம நாட்டுல ரொம்ப ஆதரிச்சு அவங்களுக்கு நம்ம உண்மையிலேயே இன்னைக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். செவிலியர்களுக்கா எல்லாரும் உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களாக்கா? நிச்சயமா இல்ல. எப்படின்னா வசந்தி, இப்ப பாருங்க, மேல்தட்டு மக்கள்ல உள்ள முதலாளி வர்க்கங்கள் நல்ல வளர்ந்துகிட்டே வராங்க. ஆனா அடிமட்டத்துல இருக்கக்கூடிய தொழிலாளி கடைசி வரைக்கும் அவன் தொழிலாளி. அவங்க நம்ம ஜெயாக்கா கூட நம்ம பேசும்போது என்னன்னா, ஒரு சாமானிய பெண்ணாக தான் நாங்க எல்லா விஷயத்தையுமே முன்வைக்கிறோம். அடித்தட்டு மக்களாகவே உழைக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். முதலாளிகளாகவே இருக்கிறதாக நாங்க ஒரு கிராமத்து பெண்ணாக பார்க்கிறோம். இது உண்மைதானா? ஏன்னா இப்ப இருக்கிற சமூகத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, ஒரு கொத்தனாருடைய சம்பளம் ஒரு 900 இருந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அப்போ எப்படியும் பார்த்தா ஒரு வாரத்துல 6 நாட்கள் தான் வேலை. அதுல எப்படி அவங்க ஒரு 2 நாள் 1 நாள் லீவ் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா அது மிகவும் கடினமான ஒரு வேலை. அப்போ ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். அப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் தான். அதுவும் அவங்க வேலைக்கு வந்தா மட்டும்தான் சம்பளம். இந்த 20000த்துல மெட்ரிகுலேஷன் பள்ளின்றத இதுல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. வீட்டு வாடகை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஒரு காலையில இருந்து வாங்கக்கூடிய பாலில் இருந்து இரவு வர உண்ணக்கூடிய உணவு முதல் கொண்டு விலைகள் அதிகமா இருக்கு. ஆனா நம்மளுடைய செலவுகள் அதிகமா இருக்கு. நம்மளுடைய வருமானம் கம்மியா இருக்குன்னு சொல்றதை விட விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா அவங்களுக்கு ஏத்த ஊதியம் உயரப்படுறது இல்ல. இப்போ ஒரு வருஷத்துல 4 தடவை பஸ் கட்டணம் உயருது, அரிசி விலை உயருது, பால் விலை உயருதுன்னா அதுக்காக மாசம் மாசம் அவங்களுக்கு தொழிலாளி வர்க்கத்துக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பாங்களான்னா அது நிச்சயமா இல்ல. இப்ப நாங்க ஒரு கிராமத்து சாமானியர்கள் போது ஒரு உழைப்பாளர்களான ஒரு இடத்துக்கு நின்னு ஒரு கண்டென்ட் எடுக்கணுன்றதுக்காகத்தான் நாங்க இந்த வயல்வெளிக்கு வந்திருக்கிறோம். ஒரு நம்ம ஐடில வேலை பார்க்கிறோம், பெரிய பெரிய முதலாளிகளா இருக்கிறோம். ஆனா
கரெக்டா டைமுக்கு 3 நேரமும் நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அத்தனை வேலையும் பார்க்க முடியுன்றது இதுல எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. நாம எல்லாரும் கிராமத்தான், அவன் விவசாயின்னு சொல்றான். ஆனா அந்த விவசாயி சேத்துல கால வச்சாதான் நாம எல்லாரும் சோத்துல கால வைக்க முடியுன்றது நாம மறந்துறோம். ஆனா இந்த விவசாயத்துல எவ்வளவு நன்மை இருக்கா, அவங்களுக்கு அதற்கு தக்க லாபம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு இங்க இருக்கக்கூடிய வயல்ல வந்து அறுவடை பண்ணிருக்கிறாங்க. அவங்களுடைய செலவு 35,000 ஆனா வரவு 17,000. அப்ப எப்படி விவசாயம் பார்க்க முடியும்க்கா? நமக்காக அவங்க விவசாயம் பண்றாங்க. இதுக்கு என்ன ஆனா இதுக்கு அந்த என்ன காரணம்? விவசாயத்துக்கான கூலி வந்து அவங்களுக்கு கிடைக்குதான்னா இல்லவே இல்ல, இல்லைன்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாருமே வயல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வயல் வச்சிருக்கிறவங்க வந்து தான் வீட்டுல உள்ள வயலை வந்து தானே பயிரிட்டு தானே தானே வேலை சாப்பிட்டுக்கிறது இல்ல. செஞ்சாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வயலை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம பயிர் வைக்க கொடுக்குறோம். அதுக்கு ஏற்ற முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. இப்ப நம்ம எல்லாருமே படிச்சு எல்லாருமே அதாவது என்ன ஆட்கள் பற்றாக்குறை ஆட்கள் ஏற்பட்டிருக்கு. பற்றாக்குறை ஏற்படுறதுனால அவங்களால அந்த அவங்க கொடுக்குற சம்பளத்தை கம்மியான ஆட்கள் தான் வாராங்க. அப்படிங்கும்போது அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுத்துதான் ஆகணும். இதுல வேற இந்த காலநிலை வேற, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல மழை பெய்யுது. இதுல அவங்களுக்கு வெப்பநிலை வந்து காரணத்தினால நம்மளுடைய விவசாயம் வந்து அழிந்து போகுது. இன்னொன்னு யாருமே வந்து பசங்க இளைஞர்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றது, நீங்க எந்த அளவுக்கு மத்த படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ எல்லாருமே ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கக்கூடிய விவசாய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் வீட்டுக்கு அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்குரிய நெல் அவங்களுக்கு ஒரு 4 வீடு, அதாவது நம்ம வந்து மாடி தோட்டத்தை ஆதரிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சமீபமா நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது புஷ்பவனம் குப்புசாமி அவர்களையும் இன்னும் சில பேரையும் வந்து எனக்கு நிறைய பேர் எடுத்துக்காட்டு அந்த வாரத்துல என்கிட்ட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா மாடி தோட்டம் அமைக்கலாம், வீட்டுக்கு ஒரு மாடி வீட்டுக்கு ஒரு மாடி தோட்டம் அமைக்கலான்றது ஒரு நல்ல ஒரு மாடி விஷயம். தோட்டமா அமைக்கலாம். வீட்டுல வந்து இப்ப பாருங்க வசந்தி, எல்லார் வீட்லயுமே 5 வீடு 6 வீடு கட்டி வாடகைக்கு விடணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், 4 வீடு 5 வீடு வாங்குங்க, அது உங்களோட பொருளாதார ரீதி. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு வயல் வைங்க, அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு உண்டான இது. அப்படி அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயும் ஒரு வீடு இருந்தா ஒரு வயல் கண்டிப்பா இருக்கும். இப்ப விவசாயத்தை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு நாமளும் ஒரு காரணம். அப்பார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு எத்தனை அப்பார்ட்மெண்ட்னாலும் கட்டிக்கலாம். ஆனா எத்தனை அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் தட்டுல சாப்பாடு வச்சுதான் சாப்பிட முடியுமே தவிர காசை வச்சு சாப்பிட முடியாது. இதை எல்லாரும் உணரணும். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளை ஆதரிக்கணும். எல்லாருமே படிச்ச இளைஞர்கள் அவ்வளவு பேரும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மாத்திரமே தங்கத்துடைய விலை கூடிட்டுன்னா தங்கத்தோட விலை கூடிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து அரிசி விலை விவசாயிகளுக்கு அரிசி விலை கூடியிருக்கான்னு அவங்க என்னைக்காவது பார்த்திருக்கிறாங்களா? ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி என்ன விலை இருந்துச்சோ அதே விலைதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா கடையில விற்கக்கூடிய அரிசியுடைய விலை வேணா ஒரு 1,500 ரூபாய் இருக்கலாம். ஆனா அது விவசாயிக்கிட்ட இருந்து ஒரு 550 ரூபாய், 500 ரூபாய், 400 ரூபாய்க்கு தான் இன்றைய வரை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால விவசாயி நஷ்டத்துல இருக்கிறான். வசந்தி, நான் வந்து நேரடியாவே வந்து இந்த விவசாயிகள், அதுக்கப்புறம் இந்த விவசாயம் பண்ணக்கூடிய தோட்டங்கள் வச்சிருக்கவங்களெல்லாம் போய் நேரடியா பார்த்து கேட்டதுல அவங்க சொன்ன வார்த்தை இதேதான். நாங்க தோட்டத்துல வெண்டைக்காய் போடுறோம், வெள்ளரிக்காய் போடுறோம். ஆனா எங்க கிட்ட இருந்து அடிமாட்டு விலைக்கு இடைத்தரகர்கள் வாங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து 1 கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்கி இதுல யார் வாழ்றாங்கன்னா இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் தான். அதனாலதான் அடிமட்ட, நான் சொன்னேன் ஆரம்பத்துல, அடிமட்டத்துல உள்ளவன் அப்படிதான் இருக்கிறான். ஆனா எதுலயுமே இறங்கி வேலை பார்க்காம, சேத்துல வேலை பார்க்காம இருக்கிறவன் பெரிய பணக்காரன் ஆகிக்கிட்டு வர்றான். அப்ப எப்படி கூட விவசாயம் பண்ண என்னன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மேல்தட்டு மக்களாவே இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் வந்து தான் நினைச்ச வேலையே பாத்துரலாம். ஆனா நடுத்தர மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மேலேயே போக முடியாம கீழேயும் வர முடியாம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வாடகை ஆகட்டும், மத்த எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகம். அவங்களால ரொம்ப லோக்கலா கீழே இறங்கி வேலை பார்க்கவும் முடியல, மேல்தட்டு மக்களா போகவும் முடியல. இந்த உழைப்பாளர்கள் தினத்துல பாத்தீங்கன்னா நிறைய உழைக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. ஆனா படிக்கிறாங்க எல்லாரும். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குதான்னா அது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். படிப்புக்கு ஏற்ற வேலை நாம வந்து படிப்புக்கு ஏற்ற வேலை தான் பார்க்கணும்னு இல்லை. நம்மளுக்கு இன்னைக்கு என்ன படிப்புங்கிறது நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, வேலைங்கிறது என்ன வேலைனாலும் இறங்கி வேலை பார்க்க இளைஞர்கள் தயாரா. இப்போ வந்து ஜொமேட்டோல பாத்தீங்கன்னா, ஜொமேட்டோ ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இதுல வேலை பார்க்குற பசங்க பாத்தீங்கன்னா 2 டிகிரி 3 டிகிரி படிச்ச பசங்க கூட வேலை கிடைக்காம அந்த மாதிரியான ஒரு உழைப்பு வந்து தேடக்கூடிய ஒரு குழந்தைகள் இப்ப இருக்கிறாங்க. இளைஞர்கள் நல்லவங்க தான்.
ஆனா அதுக்கான ஊதியம் அந்த செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த பண தட்டுப்பாட்டுனால நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. கல்விங்கிறது எதை கற்றுக் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்குதா? இல்லைனாக்கா அவங்கள எதை நோக்கி அதை கொண்டு போகுதுன்றதே இந்த காலத்தை பொறுத்தவரையில நம்மளால ஒண்ணுமே யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த உழைப்பாளர்கள் தினத்துல ஆரம்பித்த இந்த நிகழ்வானது மீண்டும் ஒரு நீண்ட பயணமாக போகும்னு சொல்லி ஜெயாக்காவோடு இன்னொரு விடையை தேடிய இன்னொரு கண்டென்ட் தேடிய பயணத்துல பாய். நன்றி.